சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பரங்கிக்காய் அல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். திருவின பரங்கிக்காய் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் நாட்டு சர்க்கரை, முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. குக்கர் எடுத்துக்கலாம். பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கலாம். பசும்பால் காமிக்கல, பசும்பாலும் 1 கப் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே இந்த பரங்கிக்காய் வேகும்போது நல்லா இன்னும் கூடுதலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 3 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்துடலாம். நாட்டு சர்க்கரையை ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்த நெய்லேயே வேக வச்ச பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் மில்க் பவுடர் சேர்க்கறதுனால. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக இந்த அல்வா ரெடி ஆகும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா வத்திருச்சு. இப்போ இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 25 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிருக்கு இந்த அல்வா ரெடியாக. நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இதுதான் நல்ல பதம். இப்போ இறக்கிடலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அல்வா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.